கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் சங்கீதம் 86வது அதிகாரம் 7, 8, 9 3 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 86, 7, 8, 9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்வோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வாரத்தாம் பாசேதாகம் மன துயரம் அங்கே இல்லை. வாரத்தாம் பாசேதாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன் விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன் விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவாயில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவாயில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பாலிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். பாலிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்ம சங்கீதம் 86வது அதிகாரம் 7, 8, 9 3 வசனங்களை தியானித்திருக்கிறோம். முதல் நம்ம பேக்ரவுண்டை தியானித்துக் ஏற்கனவே நம்ம என்ன தியானித்திருக்கோம் கேட்டீங்கன்னா, இதனுடைய கீ வார்த்தை ஜெபம். 6வது என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து. இது எப்ப ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துன்பப்படுகிற நாட்கள் பாடுகிறார். நம்முடைய ஜெபம் பல வகையான ஜெபங்கள். அதிகாலையில் இருந்துச்சோம் நம்ம ஜெபம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம், ஒரு பிரச்சனை வந்தால் ஜெபம். இது பல வகையான ஜெபத்தில் இந்த ஜெபத்திற்கு முதல் வசனத்தை வாசிப்போமா? 7 துயரப்படுகிற நாள். எல்லா நாளும் துயரப்படுகிற நாள் இருக்கா? இங்க ஒரு அக்கா இருக்கா, இவ டெலிவரியில பட்ட கஷ்டம் ஆண்டவர் தந்து எல்லாமே மரண பள்ளத்தால போயிட்டு தான் விளையாங்க. எல்லாருக்கும் அப்படி நடக்காது சரிங்களா? துயரப்படுகிற நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கு. அன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா செத்து போவோமான்னு தெரியாது. அதான் துயரப்படுகிற நாளில் நாம் நீர் என்னை கேட்டிருந்தோம். இது இல்லை, இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது வசனம், யாவர் மேலும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும். இது எழுதுறது தாவீது எழுதுறாரு. சந்தேகம் இருக்கா? பிராக்கெட்ல என்ன இருக்கு? தாவீது.
இப்ப தாவீதுக்கு மாத்திரம் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா, எல்லாருக்கும் கொடுப்பாரா? தான் கேள்வி. எல்லாருக்கும். இப்ப நம்ம மற்றவங்களை பார்க்கணும். எஸ், எல்லாருக்கும். ஏன்னா யாருக்குன்னு சொல்லிட்டேன். சரி, இப்ப நம்ம ஒருத்தரை பார்க்க போயிடும். வாசிப்போம். யார் ஜெபிக்கிறார்கள்? ஆதியாகமம் 21வது அதிகாரம் 15 21:15. தண்ணீர் விழுந்த பின் அவள் பிள்ளையை ஒரு பெரிய கீழே விட்டு பிள்ளை சாயதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாய்வு தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஜெபம் அழுகிறது யாரு? ஆகா. ஆனா யார் சத்தத்தை கேட்கிறாரு? பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். அப்படித்தானே? யார் சத்தத்தை கேட்கிறாரு? இப்ப இதனுடைய பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் அப்படின்னா, உன் பிள்ளைகள் பாருங்க, 18வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அப்பொழுது வரும்போது உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாரா அவளுக்கு பின்புறமாக கூடார வாசனை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தோளாய் இருந்தார். சிறியுள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போச்சு. அப்புறம் உள்ளத்தை நகைத்து கிண்டல் பண்றது. நகைக்கிறது என்னது? நக்கலாச்சாரம். கரெக்டான வார்த்தை. அப்ப இப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த அம்மா ஒரு எப்பவுமே நிறைய பேர் பிளான் பி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாதா? இப்ப நம்ம ஒரு தட்டம் போடுறோம், இது நடக்கலைன்னா ஆல்டர்னேட் போச்சு. புரியுது? அதுக்கு பேர் என்னது? பிளான் பி. இது முடியுதான பார்ப்போம், முடியலன்னா இந்த அம்மா ஒரு பிளான் பி வச்சிருக்கு. அது என்ன பிளான் பின்னா 16:1 வாசம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகாரிடம் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவருக்கு இருந்தார். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதவருக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணுடைய இதுதான் பிளான் பி. பிளான் ஏ என்னன்னா, ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு, நீ மேல பார்ப்பா. மேல என்ன பார்க்கிற? நட்சத்திரம். இதை உன்னால என்ன முடியுமா? என்ன முடியும்? அந்த அளவு நான் இப்ப இருக்கு. கீழே மண்ணப்பாரு என்ன முடியுமா? அந்த இதை இப்பவுமே ஆண்டவர் ஒரு காலத்தை டிலே பண்ணும். ஏன் டிலே பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வேல்யூ தெரியும். இப்போ ஒரு அம்மாவுக்கு பிள்ளை பிறக்கும், உடனே பிறக்கும், பன்னிக்குட்டி மாதிரி போட்டுச்சு. ஒரு என்ன இருக்கும்? சனியனும் திட்டும், கெட்ட வார்த்தை போட்டு திட்டும், ஏன் சனியனே பிறந்தேன்னு சொல்லலாம். ஆனால் 10 வருஷம் 15 வருஷம் அழுது ஒரு பிள்ளை கிடைச்சா எப்படி இருக்கும்? அதை யாரும் தொடக்கூடாது. எஸ். அப்ப ஆண்டவர் டிலே பண்றதுக்கு காரணம்னா, நீ என்னைய நம்பணுங்கிறக்க டிலே பண்றது. அப்ப அந்த பிளான் பில என்ன ஆயிடுச்சு? வாசிங்க பார்ப்போம். என் அடிமை பெண்ணுடைய சேரும் வேலை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராய் வார்த்தை அவரிடம் சொல்லி கொடுத்தான். இப்ப எப்பவுமே இது ஒரு வேலைக்காரியை போய் தெரியாம செஞ்சிருது லேசா, இல்லைன்னா பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. இது என்ன பாருமா, பால் நழுவி அப்புறம் ஏன் வாயில வந்துச்சு. அப்ப இந்த இவருக்கு ஒரே சந்தோஷம். இவர் என்ன சொல்லியிருக்கணும்? நோ நோ நோ, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் அதை கீழ்படியணும், ஆகார துரத்துன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவர் என்ன செய்யாரு? உடனே கீழ்படிச்சார். கீழ்படிச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசல் 7:16 தூதனானவர் அவளை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டஃபா நடத்துறான். என்ன தெரியுமா உங்களுக்கு? அதான் இப்ப விமல் டாக்டர் இருக்காரு, அவர் என்னைக்காவது உங்கள்கிட்ட அன்பா பேசியிருப்பாரா? நீங்க யாரை திட்டல சொல்லுங்க? என்னையே திட்ட மாட்டாரு. என்னையே திட்ட மாட்டாரு, புரியுதா? ஆனா எல்லாரும் திட்டுவார், காட்டி கட்சி விடுவார். அந்த மாதிரி டஃபா இருக்கா அந்த மாதிரி, புரியுதுக்கா? ஆகாரே எங்க இருந்து வந்தாலும் அவ என்ன சொல்லணும்? ஆபிரகாம் வீட்டுல இருந்து வரணும் சொல்லணும். வாசிங்க. அப்ப ஓடி போன பெண்ணுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, இந்த கர்த்தருடைய தூதனார்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ நாச்சியார் அண்டை போய் அடங்கிரு, அவள் கையிலே அடங்கிரு, அப்ப என்ன நான் கொடுப்பேன்? 10வது வசனம். உன் சந்ததியை மிகவும் பெறுவீங்களா? சந்ததி. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும் போது சந்ததி அழைச்சிருக்கு.
நம்ம நினைக்கிறோம் நம்மளதே ஆசிரியிக்க மாட்டேங்கிறாரு, எங்க சந்ததி ஆசிரியர் எல்லாருமே ஆண்டவர் ஆசிரியிருக்காரு. இன்னைக்கு இந்த கொரோனா நேரத்தில் நம்ம இருந்தோமா, செத்து போயிட்டோமா இருக்கோமா, அதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கோம். அடுத்து பாருங்க 11 வருஷம் கர்ப்பவதியா இருக்கிறா, இந்த பிள்ளை பிறக்கல, அவளுக்கு என்ன செய்யல, பிள்ளை பிறக்கல, அதுக்குள்ள ஓடிட்டாங்க. அங்கலாய்ப்பை சரி போதும். இப்ப ஆண்டவர் வந்து கர்ப்பத்திலேயே ஒரு சிலர் தெரிந்து எப்ப தெரிந்து கொள்கிறார், கர்ப்பத்திலே. நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறோம். யாருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தாலும் சரி. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 18. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதினேழு 2 உன்னை மிகவும் திரளாக பெருகப்படும். உன்னைனா யார? ஆபிரகாம். ஆபிரகாம் யார் மூலமாக? சாராள் மூலமாக. நான் சொல்லட்டா, உயர்வுங்கிறது எதை வச்சிருக்குன்னா பணத்தை வச்சு கிடையாது. எதை வச்சு கிடையாது? சமாதானத்தை வச்சு. சமாதானம் இருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பணம் இருக்கும், சொத்து இருக்கும், எண்ணெய் கிணறு இருக்கும், நிறைய மனைவிகள் இருப்பாங்க. அவனுக்கு எத்தனை பிள்ளை இருக்குன்னு அவனுக்கு தெரியாது இது. ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கா, 2 பேரங்க இருக்காங்க, அவங்க ஃபோனில் பேசுவாங்க. போன இது சந்தோஷம், அது சந்தோஷம். ஸோ மணி வந்து சந்தோஷம் கிடையாது. சரி, அதே இருக்கட்டும். இப்போ ஆண்டவர் யாரை பற்றி சொல்லிட்டு இருக்காருன்னா ஆபிரகாமை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இன்னும் ஆபிரகாம் பிறக்கவே இல்லை, சரியா? பிறக்கவே இல்லை. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே வரப்போகிற பிள்ளைக்கு ஜெபம் பண்றது பதில் இப்போ ஒரு பையன் இருக்கான். யாருக்கு இருக்கான்? இஸ்மேல் இருக்காங்க. இவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற 18. பிழைப்பானாக அப்படி சொல்லிட்டாரா ஆண்டவர்? இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. ஆனா ஆண்டவர் வந்து அவர் சொன்ன பாயிண்ட கரெக்டா பிடிச்சிட்டு இருக்காரு. 19 வருஷம் நிச்சயமாய் அவரு சொல்றத சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னன்னாலும் கேளு, ஆனா இதுதான் என் பிளான். ஏ பிளான் பி, ஏ பி கிடையாது, ஏதான் ஏன் இது அப்படியா? சரி, இப்ப பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 86:5 சங்கீதத்துல கூப்பிடுற யாவருக்கும் பதில் கொடுக்குறாரு. யாருக்கு? யாவருக்கும். சரி, எப்படி பதில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13 16 13 அவள் கண்டேன் அல்லவா என்று சொல்லி காண்கிற தேவன். என்ன ஒரு அழகான ஒரு பேர் போட்டிருக்கா தெரியும். ஆண்டவருக்கு யார் பேர் கொடுக்குறா? ஆக என்ன பேர் கொடுக்குறா? நமக்கு இந்த உணர்வு இருக்கா? ஆண்டவர் பார்க்கறா நம்ம நினைக்கிறோமா? இந்த ஆகார் சொன்னா சொல்லணும். நம்ம ரொட்டீனா வந்துடும், உட்கார்றோம், போகிறோம், அடுத்த பிளான் இருக்கும், அந்த பிளானை செய்யணும். நாளைக்கு திங்கக்கிழமை உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அந்த பிளானை அது பிளான் பண்ணணும். காலையில் எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க தெரியுமா? அப்போ அதுக்கு முன்னாடியே அந்த பிளான்ல நடந்துட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. காண்கிற தேவன் அந்த மனுஷை மட்டும். ஆனால் ஆகார் இந்த வார்த்தையை சொல்கிறோம். 86:5 கூப்பிடுகிற யாவருக்கும். சரி, கூப்பிடுகிற யாவருக்கும். இந்த சங்கீதம் சரி ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17 21-17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத, பிள்ளையிற்கு பிடித்த தேவன் சத்தத்தை கேட்டார். ஏன் சத்தத்தை கேட்டார்ங்கிறதுக்கு நான் திரும்ப சொல்றேன். ஆபிரகாம் ஆண்டவரே இஸ்மவேலை ஆசீர்வதின்னு சொல்லிட்டாரா? ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரு? இவனை நான் பெரிய சந்ததி ஆக்க வேண்டார். இப்ப மறிக்க விடுவார, சாக்க விடுவார். புரியுதா? அப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 18 நீ எழுந்து அவனை கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக. என்ன ஜாதி?
இந்த பெரிய ஜாதி இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இஸ்மவேல், அவங்க பெரிய ஜாதி இல்லை நான் சொல்ல மாட்டேன். அந்த பெரிய ஜாதிக்கு என்ன இல்லைங்கிறத பார்க்கணும். அவங்களுக்கு கடவுள் உடைய நிச்சயம் அவங்களுக்கு கிடையாது. கடவுள் இருக்காங்க, ஆனால் நித்திய ஜீவன் பற்றி அவங்களுக்கு தெரியாது. எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பார்க்க ஒரு முஸ்லீம் லேடி வருவாள். அவள் என்னை விட கொஞ்சம் வயசு கூடனது. ஒரு நாள் என்கிட்ட சொல்லுது, நீங்கள் இருதயத்திலேருந்து அல்லாவை கூப்பிட்டா உங்கள் இருதயத்துக்குள்ள வந்துவான்னு சொன்னான். என்ன அவளுக்கு என்ன ஆசை? நான் ஒரு முஸ்லீம் ஆகணும்னு அவளுக்கு ஆசை. உங்களை சொல்கிறாங்க வந்துடுவான்னு. நான் அந்த பொண்ணுகிட்ட நைஸாக கேட்டேன், எனக்கு இதெல்லாம் நிறைய தெரியும். ஏமா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு தேவதூதன் இருக்கான், லெஃப்ட் சைடில் ஒரு தேவதூதன் இருக்கான். இவன் என்ன செய்வான்னா இவங்க செய்கிற பாவத்தெல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இவர் இவங்க வச்சா புண்ணியத்தை எழுதிக்கணும். அந்த கூட்டி கழிச்சுல டேனிக் ஷீட் எப்போ அது எனக்கு தெரியாது. இப்ப நமக்கு இயேசுடைய ரத்தத்தால் கலவப்படுறோம், பாவம் போயிடுச்சு. நமக்கு ரைட் சைட்லயும் ஆண்டவர் தான் இருக்கு, லெஃப்ட் சைட்லயும் ஆண்டவர் இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன இல்லை? அவன் முடிக்கிறா திருத்துன்னு டேலிஷன் என்னன்னு கேட்டான். ஏமா சொன்னேன், அதெல்லாம் புரியுது, எங்களுக்கு அது கிடையாது. புரியுது? அவங்களுக்கு நிறைய காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க வைராக்கியம் அதை பின்பற்றாங்க. சரியா? சரி, அது நமக்கு தேவையில்லை. அதனால பாருங்க, அடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு காட்டுறேன். 19 தேவன் அவருடைய கண்ணை திறந்தார். நிறைய நேரம் அந்த ஆசீர்வாதம் அங்கதான் இருக்கு, ஆனா நம்ம பார்க்கறதுலே கண்களை திறந்தா தான். அப்ப இந்த ஜெபம் ஆண்டவர் அறியாத ஒரு மக்கள், அதனால யாவரும் ஜெபம் அவர் கேட்பாங்க. எப்ப துயரப்படுகிற நாட்கள் லட்சம். சரி, இப்ப பெரிய ஜாதியர் 86:9 8 வாசாச்சு 9. எல்லா ஜாதிகளும் வந்து சரி, எல்லா ஜாதிகளும் உமது நாமத்தை. அப்ப ஒரு ஜாதி இஸ்ரேல் ஜாதி, இன்னொரு ஜாதி என்ன ஜாதி? இது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 21:33. ஆபிரகாம் பேர்சிபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதாகாலம் உள்ள தேவனாய் சதாகாலம். இந்த ஆண்டு பேர் என்னது? சதாகாலம். இந்த சதா காலமும் இருக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாம வெளிப்படுத்துதல் 1 வெளிப்படுத்துதல் 1 இருக்கிறவரும் இருந்தவரும். இந்த 3 காலத்தை பார்க்கலாம். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். நமக்கு பாஸ்ட் நம்மளுக்கு ஓரளவு தெரியுமா தெரியாத? எனக்கு எங்கள் அப்பாவை தெரியும், எங்கள் தாத்தாவை தெரியும், எல்லாருக்கும் பாஸ்ட் தெரியும். ப்ரெசன்ட் எனக்கு தெரியும், ஆனால் ஃபியூச்சர் நமக்கு தெரியாது. ஆனால் 3 காலம் இருக்கார். இருந்தவர், இருக்கிறவர் ப்ரெசன்ட், இருந்தவர் பாஸ்ட், வருகிறமாக இருக்கிற சர்வ. இந்த 3 காலத்தையும் கொண்ட தேவன் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 17-18 நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடு. முந்தினவர் பாஸ்ட், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். 18 மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடும் இந்த சகல ஜாதிகளும் அவரை வந்து தொழுது கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு வசனத்தை காட்ட போகிறேன். வெளிப்படுத்துதல் 7:9 பின்பு நான் பார்த்த போதிலோ சகல ஜாதிகளும் கோத்திரத்திலும் ஜனங்களிலும் ஒருவன் விண்ணப்பமான கூட்டமாய் ஜனங்கள் வெள்ளை அங்கியை தைத்து அந்த கைகளில் பூத்தொழிலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும். இதைத்தான் 9ஆம் வசனத்தில் பார்த்தாச்சா? இனி 8வது வசனத்துக்குரிய விளக்கத்தை பார்த்து நம்ம முடிக்க போறோம். 8வது வசனத்தை வாசிப்போம். 86:8 சங்கீதம். ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே இப்ப நம்ம யாரை குறித்து பார்க்கிறோம்? ஆபிரகாமுக்கு ஆபிரகாம்ல ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் யாரை தொழுது கொண்டிருந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு விக்கிர ஆராதனைக்காரர். என்னது விக்கிர ஆராதனை? வாசிப்போம். யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி பக்கம் 299 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்
நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன். நதிக்கு தேராகு யார் தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுடைய அப்பா. நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவரை சேவித்தார்கள். இந்த வேறே தேவர்களை சேவித்தார்கள்ங்கிறதுக்கு ஒரு சம்பவம். இது முஸ்லீமுடைய குரான்ல நான் சொல்ற கதை. எங்க இருக்குது? நம்ம பைபிள்ல கிடையாது. நீங்க யாராவது முஸ்லீம் நல்லா அவங்க படிச்சவங்கள்ட்ட கேட்டு பார்த்துக்கிறேன் இருக்கா? அது எங்க இருக்கா? அது சரி, அது சரி பாருங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. இவங்க அப்பா விக்கிர ஆராதனை வச்சுக்காரு. இவருடைய வேலை என்னன்னா சிலைகளை செய்து வைக்கிறது. பெரிய பெரிய சிலை செய்வாராம். ஒரு சிலை நல்லா உயரமா இருக்கும், அந்த கையில கட்டி இருக்கும். அந்த சிலைக்கு பேருனா வீரன். இன்னொரு சிலை கையில் நிறைய காசு இருக்கும், சாமி, காசு சாமி. இது ஏகப்பட்ட சிலை வச்சிருக்கு, பெருசு இருக்கு, சின்னது. ஒரு நாள் உங்க அப்பா என்ன செஞ்சாரா, நீ கடையை பார்த்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வரேன்ட்டு வெளியூருக்கு இருக்காரு. இவர் என்ன ஒரு கம்பத்தை எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டாரு. எதை உடச்சிட்டாரு? எல்லா சிலையும் உடச்சிட்டாரு. எல்லாம் மண்ணா கிடக்கு. இவங்க அப்பா சொல்றாராம், என்ன உடச்சிக்கிறது? அப்பா நீ போன பெரிய சண்டை வந்துச்சு, அந்த பெரிய சாமி இருக்கார்ல, அந்த சாமி கம்பத்துக்கிட்ட வந்தாரு. என்னடா நீ கம்பத்துக்கிட்ட? நாங்களாம் அடிச்சு மாறி மாறி அடிச்சு சண்டை போட்டு கடைசியில் எல்லாம் உடஞ்சி போட்டேன். டே இந்த கதையாளர்கள்லாம் மண்ணுடா, இந்த கடவுள நீ நிற்கிற. இது பைபிள்ல இல்லை, ஆனால் எங்கே இருக்குது போறாங்க. அப்ப இவர் அப்படி இருந்தவரை தான் ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழைத்து அவருக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாரு? விசுவாசத்தை. வாசிப்போம். ஏசாயா 51வது அதிகாரம் 1. கர்த்தர் சொல்கிறார், இல்ல நீதியை பின்பற்றி 51 ஏசாயா 50 பின்பற்றி கர்த்தரை தேடி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையில், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலைனா நீ எங்க இருந்து வந்த ஆரிஜின். எனக்கு தெரியும், நாங்க லைசாண்டர்ங்கிற ஒரு குடும்பத்துல வந்திருக்கோம். ஒரு தடவை எங்க அண்ணன் ஒரு 10 வருஷம் இருக்கும், குற்றாலத்தில் ஒரு கெட்டு குதிரை வச்சாங்க. அதுக்கு பேர் என்ன? லைசாண்டர் ரீயூனியன். இந்த நீங்கள் போட்டிருக்கீங்களா இதே கலரில் ஒரு டிஷர்ட் என் தங்கச்சி பையன் வாங்கி கொடுத்தான். ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான். எல்லாம் இந்த மாதிரி டிஷர்ட் போட்டுட்டு வந்தாங்க. பார்த்தா ஒரு பெரிய கும்பல். இது வந்தது யார் தெரியுமா? நாங்கள் 5 பேர், அப்பா அம்மா. இந்த 5 பேருடைய பிள்ளைகள் மட்டும்தான். வேற அந்த சொந்தக்காரன் என் பக்கம் அதெல்லாம் கிடையாது. இப்போ நான், என் மக, மாப்பிள்ளை, அப்போ ஜேடன் கிடையாது, ஸ்டீவ் மட்டும்தான். ஸ்டீவ் சின்ன பையன். இப்படி பார்த்தா சேன்னு இருக்கு. அண்ணன் பிள்ளையோட வந்தார், தம்பி இப்படி பெரும் கூட்டம் உள்ள வந்துச்சு. அப்போ இது யாரில் வந்தது? லைசாண்டர்னா ஒரு ஆள் இருந்தது, இவ்வளோ சேர்ந்துச்சு. இங்கே பாருங்க. அதனால தான் நீங்கள் எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் துறவியும் நோக்கி பாருங்கள். 2 உங்கள் தாத்தாய் ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராயை நோக்கி பாருங்கள். அவன் ஒரு நாளில் நான் அவனை ஒருவனா இருக்கு, ஒருத்தன் தான். அந்த ஒருத்தனுக்கு ஒரு பையன் வரலாம், ஈசாக். ஈசாக்கு 2 பிள்ளைகள், ஏசா, யாக்கோப். ஏசாவை தள்ளிட்டார் யாக்கோப். யாக்கோப்புக்கு 12 பிள்ளை. 12 இவ்வளவு பெரிய போர்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, தீரப்படுற நாளில் எனக்கு ஜெபம் பண்ணு, நான் பதில் கொடுக்குற எனக்கு வல்லமை இருக்கு. காரணம் என்னன்னா, நான் ஒரு கிரியேட்டர். சரி, இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? நமக்கு வரணும். யாருக்கு வரணும்? வாசிப்போமா? ரோமர். சரி, ரோமர் 4வது அதிகாரம் 22. ரோமர் 4:22. அது அவனுக்கு மீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக. நமக்காக. பார்த்தீங்களாமா, எப்பவுமே பைபிள் நம்மளை கனெக்ட் பண்ணி, யாரை கனெக்ட் பண்ணோம்? திரும்ப பாருங்க. ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவர் மூலமாக இஸ்ரேல் தேசத்தை முழுவதையும் உண்டாக்குனாரு. உண்டாக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4:22 நான் வாசிக்கிறேன். அடுத்து பாருங்க 23. அது அவனுக்கு நீதி எண்ணப்பட்டது, அவனுக்கு மாத்திரமல்ல நமக்கான. நமக்கு எப்படி அதை கனெக்ட் ஆகுது? 24 வசனம். நம்முடைய விசுவாசிக்கிற நமக்கு. ஏமா இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த விசுவாசம் இருக்கானா சொல்ல முடியல. வருவாங்க, இயேசு இருக்காரா? இருக்காரு. ஆனா அவர் மரித்து இருந்து உயிரோட இருந்தாரான்னு சொன்னா சரி, எதுக்காக அது முக்கியம்? யாராச்சும் சொல்லுங்க. அது முக்கியம். மரித்தோர் வந்து உயிர் தந்தாருன்றது எதற்காக முக்கியம்? கரெக்டா நீங்க சொல்றது இல்லை. ஆனா ஒரு பாயிண்ட் தான் கீ பாயிண்ட். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. புரியுதா? என்னது? ஆமா. இன்னைக்கு நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நிச்சயம் ஏன் இருக்குன்னா, நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தோர் வந்து விசுவாசிக்கிற நமக்கும். அடுத்த வாசிக்கிறேன். நான் சொன்ன பாயிண்ட் இருக்கேன் அங்க 25.
பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் புரியுதா? நாம் நீதிமானாக மாறுறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. அது எங்கிருந்து வருது? ஆபிரகாம்லேருந்து வருது. ஆபிரகாம் வந்து யார்கிட்ட வருது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துட்ட நம்ம என்ன விசுவாசிக்கணும்? அவர் மரித்தார். அடுத்த செஞ்சாரு, உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழும்போது நம்முடைய பாவங்கள் நம்மளோட சேர்ந்து போயிடுச்சு. சரி, இந்த வாசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம அதை முடிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன் 86வது அதிகாரம் 7வது வசனத்தில், நான் துயரப்படுகிற நாளில் உண்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டறிவீர். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. எப்படி நமக்கு இருக்குன்னா, அவர் யெகோவா தேவன், இஸ்ரவேலின் தேவன். இப்போ நம்முடைய தேவனாக மாறினார். எப்படி மாறினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனம், ஆண்டவரே. ஆண்டவரேங்கிறது என்னன்னா, ஆளுகை செய்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ஆளுகை செய்யும். நான் உதாரணம் சொல்றேன். ஒருத்தன் பணம் சம்பாதிக்கணுங்கிறாரு, உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தான் உங்களை ஆளுகை செய்யும். அதுதான், வேற எதுவும் இருக்காது. ஒருத்தர் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறேன்னு நினைக்கிறேன், எதை பார்த்துக்கிட்டு இருக்கான்? அதே தானே பார்த்துக்கிட்டு. ஆனால் இங்கே ஆளுகை செய்கிறவர், நம்மளை ஆண்டுகிறவர். தேவனுக்குள்ளே உமக்கு நிகரில்லை. ஏன் தேவனுக்குள்ளேனா, ஆபிரகாமுக்கு தேவன் இருந்தார். என்ன தேவன் இருந்தார்கள்? எத்தனை விற்கிறாண்டாச்சு. ஆனால் அதில் எல்லாத்தையும் விடுதலை கொடுத்து உங்களுடைய கிரியைகளுக்கு ஒப்புங்க. 9வது வசனம், ஆண்டவரே எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். எப்போ மகிமைப்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனாராக இருந்து சிங்காசனில் அமர்ந்திருப்பார். நாம் எல்லாரும் வந்து என்ன செய்வோம்? அவர் ஆராதிப்போம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திருச்சமம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ரத்தத்தினாலே மூடி மறைத்து காக்கப்படுப்பா. இயேசுவின் நாமத்தால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். போனதான்